தமிழினத்தின் இன அழிப்பு பிரித்தானிய மன்னரிடம் கையளிக்கப்பட்ட கடிதம். கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தந்த இந்திய கப்பலால் சீனாவிற்கு கடும் எச்சரிக்கை. அமைச்சரவை கூட்டத்தில் இணக்கம் தெரிவித்த ரணில். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலையான சாந்தனை இலங்கைக்கு அழைத்து வரும் நடவடிக்கை தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க சாதகமான பதிலை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயம் தொடர்பில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே ரணில் விக்ரமசிங்க இணக்கம் தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலையானவர்களுள் ஒருவரான சாந்தனை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கும் இணக்கம் தெரிவித்துள்ளார். அதிபர் மற்றும் விவகார அமைச்சர் ஆகியோருடன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரஸ்தாபித்த நிலையிலேயே அதிபரினால் மேற்படி சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்தால் சாந்தனை இலங்கைக்கு அனுப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இந்திய தூதரகத்தின் அதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கடன் திட்டங்களின் கீழ் தரமற்ற மருந்து பொருட்களை கொள்வனவு செய்து மோசடியின் பிரதான சூத்திரதாரி பசில் ராஜபக்ஷ என்று நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகிலிய ரம்புகவெல்ல கடந்த சனிக்கிழமை மாளிகாகந்தை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரது சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார். அமைச்சர் ஹெகிலிய தரப்பில் முன்னிலையாகி வாதிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்திய கடன் திட்டத்தின் கீழ் மருந்துகளை கொள்வனவு செய்யும் திட்டத்தில் கையெழுத்திட்டது அப்போதைய நிதியமைச்சராக இருந்த பசில் ராஜபக்ஷவே அன்றி ஹெகிலிய ரம்புகவெல்ல அல்ல. மருந்து கொள்முதல் செயல்முறையை தனியாருக்கு வழங்கியதும் அப்போதைய நிதியமைச்சுதான். இதற்கமைய முதல் குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஹெகிலிய எந்த தவறும் செய்யவில்லை என வாதிட்டுள்ளார். இதற்கிடையே பசில் ராஜபக்ஷ இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக ஹெகிலியவின் சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன முன்வைத்துள்ள கருத்து தற்போது பொது தளத்திலும் அரசியல் களத்திலும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பசில் ராஜபக்ஷவுக்கும் இந்த மோசடியில் தொடர்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்து தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி வலியுறுத்தியுள்ளது. அத்தோடு எதிர்வரும் 15ஆம் திகதி கெஹிலியவின் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது இதே கோரிக்கையை நீதிமன்றத்தில் முன்வைக்க கெஹிலிய தரப்பும் தீர்மானித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தன்னாட்சிக்கான எழுச்சி போராட்டத்தின் கொள்கை பிரகடனம் பிரித்தானிய பிரதமருக்கும் வெளிவிவகார அமைச்சுக்கும் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழீழ மக்களுக்கான அரசியல் தீர்வு அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்திய கடிதம் இதன்போது வழங்கப்பட்டுள்ளது. அனைத்துலக இளையோர் அமைப்பு, அனைத்துலக ராஜதந்திர கட்டமைப்பு மற்றும் அனைத்துலக ஈழத்தமிழர் அவை சார்பாக பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இந்த பிரகடனத்தையும் கடிதத்தையும் வழங்கியுள்ளது. பிரித்தானிய அரசாட்சியில் எடுக்கப்பட்டு தவறான அரசியல் முடிவே தமிழினம் இன்று வரை சந்தித்து வரும் சிங்கள தேசத்தின் இன அழிப்பிற்கு காரணமாக அமைந்துள்ளது. இதனை வரலாற்று ரீதியாக எடுத்துக்காட்டி பிரித்தானிய மன்னர் மாளிகை நோக்கி ஆயிரக்கணக்கில் நகரும் தமிழர் படை வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தன்னாட்சிக்கான உரிமை குரல் என்ற கோஷத்துடன் பேரெழுச்சியுடன் ஆரம்பமான கரிநாள் போராட்டத்தில் 5000ஐயும் தாண்டி பேரலையாக மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். பிரித்தானியாவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்தின் முன் வானுயர ஒலித்துக் கொண்டிருந்த கொட்டொலிகள் மத்தியில் மாபெரும் போராட்டம் பிரித்தானியா பேரரசின் மன்னர் மாளிகை நோக்கி சென்றடைந்தது. கட்டுப்படுத்த முடியாத மக்கள் வெள்ளத்துடன் பிரித்தானிய காவல்துறை போராடியது. தமிழர் தாயகத்தில் கரிநாளான நேற்றைய தினம் எழுச்சி கொண்ட மக்கள் போராட்டங்களை ஸ்ரீலங்கா அரசு நசுக்க முற்பட்ட வேளையிலும் தடைகளை உடைத்து போராட்டங்கள் நடைபெற்றுள்ள சூழலில் பிரித்தானிய மன்னரை நோக்கிய இந்த போராட்டம் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கொழும்பு துறைமுகத்துக்கு INS கரஞ்சி என்ற நீர்மூழ்கி கப்பலை அனுப்பியதன் மூலம் இந்தியா சீனாவுக்கும் மாலைதீவுக்கும் செய்தியொன்றை அனுப்பியுள்ளதாக இந்திய செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை மற்றும் மாலைதீவுகளில் கடல்வள ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் முகமாக தமது ஆராய்ச்சி கப்பலான சியாங்யாங் ஹோங் 3 என்ற கப்பலுக்கு அனுமதி வேண்டும் என்று முன்னதாக சீனா 2 நாடுகளிடமும் கோரியிருந்தது. எனினும் இலங்கை இந்தியாவின் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு அதனை நிராகரித்தது. மறுபுறத்தில் மாலைதீவில் சீனா சார்பு ஆட்சியை கொண்டிருக்கும் அரசாங்கம் கடந்த 23ஆம் திகதியன்று சீனாவின் கப்பல் கோரிக்கைக்கு அனுமதியை வழங்கியது. இதனை அடுத்து இந்த 2 நாடுகளுக்கும் கடும் எச்சரிக்கை கூறும் வகையில்
இந்தியா 100 பேர் பயணிக்கும் தமது நீர்மூழ்கி கப்பலை கொழும்பு துறைமுகத்துக்கு கடந்த சனிக்கிழமை அனுப்பியதாக மேற்படி செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கப்பல் இன்று கொழும்பிலிருந்து மீண்டும் இந்தியாவை நோக்கி புறப்பட உள்ளது. இதேவேளை சீனாவின் ஆராய்ச்சி கப்பல் மாலைதீவுக்கு இந்த மாதம் 8ஆம் தேதி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறையினரால் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவித்து பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவமானது இன்று காலை நடைபெற்றதாக பாதிக்கப்பட்டவரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் வட்டுக்கோட்டை கோட்டைக்காடு பகுதியினைச் சேர்ந்த கருணாகரன் நிதர்ஷன் எனும் 27 வயதான இளைஞனே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே பாதிக்கப்பட்டவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், எனது கற்றல் நடவடிக்கைகளுக்காக இன்று காலை யாழ் பல்கலைக்கழகத்திற்கு வீட்டிலிருந்து புறப்பட்டேன். இந்த நிலையில் சித்தன்கேணி எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு சென்றுவிட்டு மீள திரும்பி வந்த பொழுது வட்டு இந்து கல்லூரிக்கு அண்மையாக நின்ற காவல்துறையினர் வழிமறைத்துள்ளனர். வழிமறைத்த காவல்துறையினர் நாம் மறைத்த பொழுது எதற்காக நிற்காது சென்றாய் என கேட்டனர். இந்த நிலையில் போக்குவரத்து காவல்துறையினர் இல்லை என்ற அடிப்படையில் அவசரமாக சென்றேன் என கூறியுள்ளார். இந்த நிலையில் திடீரென அங்கு வந்த சிவில் உடை தரித்த காவல்துறையினர் வீதியில் வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனை காணொளியும் எடுத்துள்ளார். இந்த நிலையில் தொலைபேசி இணையம் பறித்து என்னை காவல் நிலையத்திற்கு அருகிலுள்ள அறையொன்றுக்கு கொண்டு சென்றதாக கூறியுள்ளார். அறையினுள் காவல்துறையினர் காலை விரித்து தலைகீழாக தூக்கி அடித்தனர். அடித்துக் கொண்டு தொலைபேசியில் உள்ள காணொளியை அளிப்பதற்கு தொலைபேசி கடவுச்சொல்லை கேட்டனர். நான் மறுத்தேன். மறுத்த பொழுது தொடர்ச்சியாக தாக்குதல் நடாத்தினர். போக்குவரத்து வீதிகளை மீறியிருந்தால் எனக்கு தண்டம் விதியுங்கள், இல்லை நீதிமன்றம் அனுப்புங்கள் என கூறியும் அடித்தனர். இதனை அடுத்து எனக்கு சுவாசம் உள்ளொடுக்க பிரச்சனை ஏற்பட்டது. இதனை அடுத்து உடனடியாக என்னை வெளியில் கொண்டு வந்து அமர்த்தினர். அமர்த்திய பொழுது வீதியில் என்னை அடித்த செய்தி கேட்டு தாயார் வருகை தந்தார். இந்த நிலையில் வீதியில் தாக்கிய போது கடையில் இருந்த சிசிடிவி காணொலியை அளிப்பதற்காக காவல்துறையினர் அனைவரும் சென்றுவிட்டனர். அடிக்கி பயந்து இருந்த நான் அலெக்ஸுக்கு நடந்த சம்பவத்தை நினைத்து பயத்தில் ஓடி வந்து விட்டேன். தற்பொழுது மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாட்டினை பதிவு செய்கின்றேன். இன்னும் ஒரு அலெக்ஸாக என்னை வட்டுக்கோட்டை காவல்துறை கொன்றாலும் என்ற பயத்திலேயே ஓடி வந்தேன். எனக்கு ஏதும் நடந்தால் வட்டுக்கோட்டை காவல்துறையினரை முழுமையான பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ள 225 பேருக்கும் கெஹிலிய ரம்புகவெல்ல இறக்குமதி செய்த தரமற்ற தடுப்பூசிகளை செலுத்த வேண்டும் என்று ஜனக ரத்னநாயக்க ஆவேசமாக கருத்து வெளியிட்டுள்ளார். கெஹிலிய ரம்புகவெல்லவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குமாறு கோரும் பொதுமக்கள் கையெழுத்து வேட்டை ஒன்றிற்கு இன்று காலை கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய சிவில் அமைப்பு முன்னணி மற்றும் வெகுஜன அமைப்புகள் ஒன்றிணைந்து கெஹிலியவுக்கு எதிரான கையெழுத்து வேட்டையை ஆரம்பித்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்னநாயக்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவித்ததாவது, அமைச்சருக்கு எதிராக நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் பொதுமக்களும் அவர் தொடர்பில் சிறந்த முடிவை எடுப்பார்கள். கெஹிலிய ரம்புகவெல்லவை அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்குவதற்கு அனைவரும் செயற்பட வேண்டும். கிளியவை பாதுகாப்பதற்காக முன்னின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேருக்கும் கெஹிலியவின் காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற தடுப்பூசிகளை செலுத்த வேண்டும் என்றும் ஜனக ரத்னநாயக்க இங்கு ஆவேசமாக கருத்து வெளியிட்டுள்ளார்.